புகழ் அனைத்தும் இறைவனுக்கே. ஈமான் கொண்டவர்களுக்கும் ஈமான் கொள்ளாதவர்களுக்கும் உணவளிக்கக்கூடிய வல்ல இறைவனை போற்றி புகழ்ந்து நமது தலைவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய துவா பரக்கத்தினாலும் எனது சிறிய உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அத்தியாயம் 2 வசனம் 126. இன்னும் நினைவு கூறுங்கள், இப்ராஹிம், இறைவா, இந்த பட்டணத்தை பாதுகாப்பான இடமாக ஆக்கி வைப்பாயாக. இதில் வசிப்போரில் யார் அல்லாஹுவையும் இறுதி நாளையும் நம்புகிறார்களோ அவர்களுக்கு கனி வர்க்கங்களை கொண்டு உணவளிப்பாயாக என்று கூறினார். அதற்கு இறைவன் கூறினான், ஆம், யார் நிராகரித்தானோ அவனுக்கும் சிறிது காலம் சுகம் அனுபவிக்க செய்வேன், பின்னர் அவனை நரக நெருப்பின் வேதனையில் நிர்பந்திப்பேன், அவன் சேருமிடம் மிகவும் கெட்டது அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்தில் சொல்கிறான். எக்ஸாம்பிள், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காபத்துல்லாவை கட்டி உன்னை நம்பக்கூடியவர்களுக்கு கனி வர்க்கங்களோடு உணவளிப்பாயாக என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாட்ட துவா செய்கிறாங்க. அதுக்கு அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொண்டு ஈமான் கொண்டவர்களுக்கும் ஈமான் கொள்ளாதவர்களுக்கும் நான் உணவளிப்பேன், கியாம நாளையில் ஈமான் கொள்ளாதவர்களை நான் பாற்றுக்கொள்வேன் அப்படிங்கிறத இந்த வசனத்தினுடைய டெக்னாலஜியாக இருக்கு. அல்ஹம்துலில்லாஹ். அரபு நாட்டில் செடி கொடிகளில் தண்ணி ஊற்றினா தான் பொழைக்கும். பெரிய மரத்துக்கும் தண்ணி தான் ஊற்றணும். கனி வர்க்கங்கள், விதவிதமான கனி வர்க்கங்கள்லாம் எங்கே கிடைக்குதுன்னா அரபு நாடுகள் தான். அரபு நாடுனா சவுதியை சுற்றி இருக்கக்கூடிய எல்லா அரபு நாடுகளையும் சேர்த்து தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் துவா கேட்டாங்க. அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய துவாவால் தான் அரபிகள் செழுமதியாக வாழுகிறார்கள். விதவிதமான கனி வர்க்கங்கள், பழங்கள்லாம் அங்கே உள்ள அரபிகள் சாப்பிட்றாங்க. அல்ஹம்துலில்லாஹ். ஆன்மீக முறையில் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு தண்ணீர் ஓதி கொடுக்கப்படும். அல்லாஹுடைய மாபெரும் கிருபையை கொண்டு குழந்தை பிறக்கும். அல்ஹம்துலில்லாஹ். உங்களிடம் விடை பெறுவது மன்சூர் அலி ஜக்கரியா தப்ரா.